ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, தேவன் நம் பாதுகாவலர். சொல்லுங்க, தேவன் நம் பாதுகாவலர். இது சார்ந்து நம்ம ஒரு கதை பார்க்கலாம், சரியா? தரியு ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கப்போ டானியல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் யார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷன், சரிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அதிகாரிகளும் இருக்காங்க, ஒரு 3 அதிகாரிகள் இருக்காங்க, சரிங்களா? இந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, அந்த தானியலை மக்களை ஆளுமை செய்யணும், மக்களை லீட் பண்ணணும், ஒரு நல்ல லீடராக ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ஆனால் அந்த அதிகாரிங்க இருக்காங்கள, அவங்களுக்கு இந்த தானியலை பிடிக்கவே பிடிக்காது. அதனால் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி தானியலை ராஜா கிட்ட போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கப்போ என்ன குத்தம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம டானியல் இருக்காருல்ல, அவர் ரொம்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனையே வணங்கிக்கிட்டு டெய்லியும் ஒரு 3 டைம்ஸ் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாராம். ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ராஜா கிட்ட குடுன்னு மூடி போயிட்டு, ராஜா நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு ரூல் ஒன்று போடுங்க, உங்களை மட்டும்தான் வணங்கணும், உங்களை மட்டும்தான் ப்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிங்க ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இந்த ராஜாவை என்ன பண்ணுறாரு, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, சரி ஓகே, இன்னையிலேருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நீங்கள் என்னை மட்டும்தான் வணங்கணும், என்கிட்ட மட்டும்தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை மக்கள்கிட்ட போட்டுடுறாரு. ஆனால் இந்த ரூலை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, ராஜா சிங்கத்தோட கெபியில் அவங்கள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, இப்போது அந்த அதிகாரிங்க தானியல்கிட்ட ஏதாச்சும் தப்பு கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம தானியல் என்ன பண்ணாருன்னா, 3 வேளையும் தேவனை மட்டும்தான் வணங்கினார், தேவன்கிட்ட மட்டும்தான் ப்ரேயர் பண்ணார், தேவனுக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தார். இதை பார்த்த உடனே அந்த அதிகாரிங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ராஜா நீங்கள் இது மாதிரி ஒரு ரூல் போட்டிங்கல்ல, உங்களை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தானியல் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை வணங்காமல் அவரோட தேவனை தான் வணங்குறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி அவரை சிங்கக்கேபியில் போட்டுருங்க அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க போயிட்டு. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, தானியலை சிங்கக்கேபியில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு ஒரு கல்லை வச்சு மூடிடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கமாக இருக்குது, நிறைய சிங்கமாக இருக்குது. சிங்கம் என்ன பண்ணும், கடிச்சிரும்ல. ஆனால் தானியல் என்ன பண்ணாருன்னா, அந்த சிங்க கெபியில் கூட அப்படியே தேவன்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ப்ரே பண்ணுறாரு. உடனே தேவன் அந்த சிங்கத்தோட வாயெல்லாம் கட்டிட்டாரு. சிங்கம் அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருந்துச்சான். உடனே என்ன ஆகுதுன்னா, ராஜா அடுத்த நாள் காலையில் அந்த சிங்க கெபியை திறந்து பார்க்குறாங்களாம். திறந்து பார்க்கும்போது தானியலுக்கு ஒன்றுமே ஆகலையா. அவர் அப்படியே அழகாக இருந்துச்சு மேலே வந்துட்டாராம். உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த 3 அதிகாரிங்க இருக்காங்கல்ல, அந்த அதிகாரிங்களை தூக்கி உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவு கொடுத்துட்டாரு. உடனே அங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் அந்த 3 பேரை தூக்கி அந்த சிங்கக்கேபியில் போட்டாங்க. அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த 3 பேரையும் சாப்பிட்டுடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா தேவன் நம்மளை பாதுகாப்பார். புரிஞ்சிடுச்சா? இதே மாதிரி இன்னொரு கதையை அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய்.